ஒரே கையெழுத்து மாறின தலையெழுத்து, கோடிக்கணக்கில் சொத்து போச்சு. அஜித் பட நடிகையோட சோகம். பணக்கார குடும்பத்துல பிறந்த இந்த நடிகை அஜித்தோட வேதாளம்னு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு கையெழுத்தால அவங்களோட வாழ்க்கையே மாறி இருக்கு. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த நடிகை பிறக்கிறப்பவே பணக்கார நடிகையா இருந்தாங்க. ஆனா வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலையும் கீழையும் சுத்தி சுழண்டடிக்கும். அப்படிதான் இவங்களுக்கும். ஒரு கையெழுத்தால பணத்தை இழந்தாங்க. ஹஸ்பண்ட் கைவிடப்பட்டாரு, மகன் விட்டு போயிட்டாங்க. யார் இவங்க? வாங்க பார்க்கலாம். 1984 ரிலீஸ் ஆன மோகன் ஊர்வசி நடிப்புல வெளியான ஓ மானே மானே படம் மூலமா தமிழ் சினிமாவில் நடிகை அறிமுகமானவங்க தான் சுதா. இவங்களோட இயற்பெயர் ஹேமா சுதா. 1987 பாலச்சந்தரோட வண்ண கனவுகள், எங்க சின்ன ராசா, குரு சிஷ்யன், கொடி பறக்குது, கேப்டன், அரசு, 7G ரெயின்போ காலனி, இந்தியன், மழை, தீராத விளையாட்டு பிள்ளை, வெடி, தனி ஒருவன், வேதாளம், ரோமியோ, மதகஜராஜன் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு பல படங்கள்ல நடிச்சு கவனம் ஈர்த்தவங்க தான் நடிகை சுதா. வெள்ளித்திரையில மட்டும் இல்லாம இப்ப சின்னத்திரை சீரியல்ஸ்லயும் நடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தன்னோட வாழ்க்கையில அவங்க எதிர்கொண்ட சவால்களை பத்தி பேட்டி ஒன்றுல பேசியிருக்காங்க. அதுல சில்வர் ஸ்பூன் அப்படின்றது மாதிரி நான் பார்ன் வித் டைமண்ட் ஸ்பூன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி பணக்கார வீட்டில் தான் பிறந்தேன். பெரிய வீடு, வேலையாட்கள் இருந்தாங்க, காருக்கு 3 டிரைவர்கள் இருந்தாங்க, செல்வ செழிப்பா தான் வளர்ந்தேன். 4 ஆண் குழந்தைங்க, நான் மட்டும் பெண் குழந்தை அப்படின்றதுனால ரொம்ப செல்லமா என்னை வளர்த்தாங்க. அவங்களோட அப்பாவுக்கு ஒரு கட்டத்துல உடம்பு சரியில்லாம போக சொத்தெல்லாம் விற்க வேண்டிய நிலைமை. பல கட்ட சிகிச்சைக்கு அப்புறமா அவங்க அப்பாவுக்கு கேன்சர் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அப்பா அவங்களுக்கு 8 வயசு தான் அப்படின்னும் அம்மாவோட தாலி அடமானம் வச்சுதான் படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பணமும் வந்துச்சு அப்படின்னு சொன்ன நடிகை சுதா, பணமும் புகழும் வந்து சேர்ந்து வாழ்க்கை இனிமையான பாதைக்கு திரும்பினதை உணரத்துக்குள்ள இழப்புகளையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. நான் டெல்லியில ஒரு ஹோட்டலை தொடங்கினேன். அப்ப கையில இருந்த பணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரே கையெழுத்துல கையில இருந்த பணம் ஃபுல்லா இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதாவுக்கு ஒரு பையன், அவரும் அம்மாவோட சண்டை போட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாராம். அம்மா கூட பேசுறது இல்லையா. ஹஸ்பண்டும் கைவிட்டதா பேட்டியில சொல்லியிருக்காங்க. 500க்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க சுதா. அஜித்தோட சேர்ந்து வேதாளம் படத்துல நடிச்சிருந்தாங்க.